வணக்கம் மக்களே. சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. முத்து சவாரிக்காக போறாங்க. போற இடத்துல இங்கதான் நம்ம கிரிஷ் உடைய வீடு இருந்துச்சு. இங்க நம்ம விசாரிச்சோம்னா நம்ம மனோஜ் பற்றி ஏதாவது தெரியுமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சரி, நம்ம ஏதாவது விசாரிச்சுதான் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு அங்க முத்து போய் பக்கத்துல இருக்கறவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. இங்க கிரிஷ் வீடு இருந்தாங்களே, கிரிஷும் பாட்டியும் இருந்தாங்க இல்லமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? அது ஏன் தெரியாம இருக்காம்? அவங்க ரொம்ப நாளா இங்கதான் இருந்தாங்க. இப்பதான் அவங்க பொண்ணு வந்து சென்னைக்கு அழைச்சிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அந்த பையனை கூட அங்க சென்னையிலேயே ஸ்கூல்ல போட்டுட்டேன்ல. அவங்க கூட பேசிட்டு இருந்தாங்க. நான் கூட ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கிருஷ்ணவிங்க பாட்டிக்கு போன் பண்ணி நான் பேசினேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்களாமா அப்படின்னு சொல்றப்போ, சரி சரி, நீங்க அவங்க எந்த அட்ரஸ் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லப்பா, நீங்க தான் அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருப்பீங்களே, உங்களுக்கு அட்ரஸ் தெரியலையே, நீங்களும் சென்னை தானே அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்கம்மா, போன் பண்ணேன், எடுக்கல. அதான் சரி இந்த பக்கம் சவாரிக்கு வந்தேன். அதான் சரி கேட்டு போலாம்னு வந்தேன். ஆமா, கிருஷ்ணவுடைய அம்மா முன்னாடி இங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ முன்னாடி இருந்தே சென்னையில தான் இருக்கா. அவ பேரு கல்யாணி அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணியா அவங்க பேரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாம்பா, அன்னைக்கு நீங்க பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தீங்களா? அன்னைக்கு கூட வந்திருந்தாளே கல்யாணி அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, ஆமாப்பா, வந்திருந்தாங்க. என் போன்ல கூட அன்னைக்கு போட்டோ எடுத்தாங்க. என் போன்ல கூட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போன கம்மி எங்க, குடுங்க பார்க்கலாம் அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு போன பாக்குறாங்க. பாக்குறப்பதான் தெரியுது ரோகிணி இருக்காங்க. இது பார்லர் அம்மாவாச்சே அப்படின்னு சொல்றாங்க. பார்லர் அம்மா? ஆமா, இவங்க பார்லர் தான் வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா நீங்க சொல்றபடி இவங்க பேரு கல்யாணி எல்லாம் கிடையாது, ரோகிணி அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி எல்லாம் தெரியாதுப்பா, இங்க கல்யாணி தான்பா எங்களுக்கு தெரியும். முன்னாடி இவங்களுக்கு கல்யாணமும் ஆயிருச்சு. கிரிஷ் வந்து அவங்களுடைய பையன்தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே முத்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இதெல்லாம் உண்மையாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஆமாப்பா, நான் என்னப்பா பொய்யப்பா சொல்ல போற? எனக்கு என்னப்பா போய் சொல்லணும்னு இது இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்கம்மா, அந்த போட்டோ மட்டும் கொஞ்சம் எனக்கு வாட்ஸ்ஆப்ல சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஏதாவது சென்ட் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பண்றாங்க. வீட்டுக்கு முத்து ரொம்ப கோவமா போறாங்க. போறது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் சத்தமா கூப்பிடுறாங்க. எதுக்குடா வந்த உடனே கத்திட்டு இருக்கற அப்படின்னு சொல்லி விஜயா கேக்குறாங்க. அண்ணாமலை சொல்றாங்க, என்னடா, ஏதாவது பொறுமையா கேளுடா, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா, இங்க பாருப்பா, எவ்வளவு பெரிய பிராடுத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள நமக்கே இத்தனை நாளா தெரியல. நம்மளையெல்லாம் எப்படி ஏமாத்திட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரை பத்திட்டா சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ மீனாவும் வந்துறாங்க. மீனா, நம்ம சந்தேகப்படுறதை விட இங்க வேற ஒன்னும் நடந்துட்டு இருக்குதுடா மீனா அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ, கிருஷ்ணவுடைய அப்பா மனோஜ் எல்லாம் ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன, மனோஜா? கிருஷ்ணவுடைய அப்பா மனோஜா? என்னடா உழைஞ்சிட்டு இருக்கற, காலையிலேயே தனிப்பட்டு வந்துட்டியாடா அப்படின்னு மாதிரி விஜய் கேக்குறாங்க. இங்க பாருங்க, நான் வந்து ஏதாவது குடிச்சிட்டு இருக்குது உளர வச்சு செய்யத்தான் செய்வேன். ஆனா இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். ஆனா நீங்க வச்சிருக்கீங்களே, உங்க பையனும் உங்க மருமகளும் தான் தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டா நீங்களும் எவ்வளவு தூரம் ஷாக் ஆவீங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்டா
விஷயத்தை சொன்னா தானடா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சம்பந்தப்பட்டவங்க ரூம்ல இருந்து வெளில வந்தாதானே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜ், ரோகிணி வெளில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் சத்தமா போய் பேசுறாங்க. என்னாச்சு? வெளில ஏதோ சத்தமா கேக்குது, வா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறாங்க. போன உடனே என்ன பார்லர் அம்மா, எவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சிட்டு இங்க வந்து இத்தனை நாளா நீங்க மனோஜோட சேர்ந்து வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னடா பிரச்சனை? எதுக்குடா வந்து வராதமா இப்போ ரோகிணி கிட்ட சண்டை போடுற அப்படிங்கிற மாதிரி மனோஜ் கேக்குறாங்க. ஏன்டா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சண்டை என்ன? நீ பாரு, கையில வேப்பிலை வச்சே ஆட போற பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன முத்து சொல்றீங்க? என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. ஒன்னும் தெரியாத மாதிரி பேசாதீங்க. ஒரு தப்பா இருந்தா உங்களுக்கு தெரியும். நீங்க தான் எத்தனை தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. யாருக்கு தெரியும்? எதை எடுத்தாலும் தப்புதான் இருக்கு. உங்களை பற்றி நிறைய விஷயம் இப்பதானே தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரோகிணி யோசிக்கிறாங்க. எதை பற்றி பேசுறான்னு தெரியலையே, என்னத்த தெரிஞ்சிட்டு வந்துட்டு இப்படி தவிமுயின்னு குளிச்சிட்டு இருக்கானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இப்ப பேசுங்க பார்லர் அம்மா, இப்ப பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, பாருங்க, எல்லாரும் பாருங்க, இந்த போன்ல இருக்கிற போட்டோவை அப்படின்னு காமிக்கிறாங்க. எல்லாரும் பாக்குறாங்க. என்ன, கிரிஷ் இடைக்கோடு ஓட்ட இருக்கான்? அது மட்டும் இல்லாம கிரிஷ் இடைக்கோடு ஓட்ட வீட்டுக்கு போயிட்டு இருந்த மாதிரி இருக்குது. இது நம்ம வீட்ல எடுத்த போட்டோ மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. மீனாவை பார்த்துட்டு, ஏங்க, இது கிரிஷ் இடைக்கோடு ஓட்ட பர்டேக்கு நம்ம போனோம்ல, அன்னைக்கு நம்ம கிரிஷ் இடைக்கோடு ஓட்ட நாமளும் தானே இதே மாதிரி ஒரு போட்டோ எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா மீனா, நம்ம போன அன்னைக்கு அந்த பார்லரும் அங்கதான் போயிருக்கு. நம்ம வந்து கிரிஷ் வந்து பார்க்க போனோம். அது மட்டும் இல்லாம அவனை தத்துக்கி எடுக்கலாம்னு பேசிட்டு இருந்தோம். ஆனா கடைசில பார்த்தா அது யாரு பையன் தெரியுமா? நாம இத்தனை நாளா தேடிட்டு இருந்தோம்ல, யாரு தெரியுமா? அவங்களுக்கு அம்மான்னு தெரியுமா? சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான் அவங்க அம்மாவே கூட நின்னுட்டு இருக்காங்களே, கல்யாணி அப்படின்னு சொல்றாங்க. பேட்டை பேரை கேட்ட உடனே ரோகிணி அப்படியே ஷாக் ஆகி பாக்குறாங்க. முத்து, என்ன முத்து, தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. யாருங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க? ஊர்ல போய் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்துட்டேன் நானு. உங்க பேரு கல்யாணி, உங்க பையன் தானே கிரிஷ் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே விஜய் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. முத்து, நீ வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்காத அப்படின்னு மனோஜ் சொல்றாங்க. என்னமாடா, நீ நம்பிட்டு இருக்கிற அம்மா கிட்ட நீயே அம்மாவை பாரு, எப்படி நின்னுட்டு இருக்காங்கன்னு பாரு, பரலமா இப்ப பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அதெல்லாம் ஒன்னும் கிடையாது. அன்னைக்கு நான் எதேச்சியா போனேன் அங்க கிளைன் பாக்குறதுக்காக. அப்ப நான் கிரிஷ் பார்த்த பர்த்டே ஃபங்க்ஷன் சொன்னாங்க, அதனால கேக் கட் பண்ண நான் போனேன். மற்றபடி எல்லாம் நான் எதுக்கு அங்க போக போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? அப்ப உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற அக்கா எல்லாம் சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த போட்டோ கொடுத்ததே அவங்கதான் அப்படின்னு சொல்றாங்க. யாருங்க நீங்க? யாரு வேணா நீங்க வந்து போய் சொல்ல நீங்க சொல்லுவீங்க, அதெல்லாம் நம்பணுமா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லாம் நம்ப மாட்டேன்னு தெரிஞ்சதுதான். அவங்க பேசுனத நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையும் ப்ளே பண்றாங்க. இதை பார்த்துட்டு ஸ்ருதி சொல்றாங்க. என்ன ரோகிணி நடக்குது இது? நீங்க ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்தான் மனோஜ் கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? எவ்வளவு பெரிய நீங்க சீட்டிங் பண்ணி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அண்ணாமலை சொல்றாங்க. என்னம்மா, நீ மலேசியால இருந்து அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்த,
என்ன இவ்வளவு பெரிய குண்டை கொண்டு வந்து போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப விஜயா டக்குன்னு ரோகிணியை அடிச்சு, எதுக்கு இப்படி என் ஏமாத்துற? என் பையனுடைய வாழ்க்கை எப்படி? எதுக்கு இப்படி வந்து பிளான் பண்ணி நீ கெடுத்த? அப்ப நீ உனக்கு உங்க அப்பா வந்து மலேசியால இல்லை, ஒன்னும் இல்ல, எல்லாத்தையும் காதுல பூசி இருக்கல. என்கிட்ட என்ன பேசினா வேலை நடக்கும்னு சொல்லி என் பையனை வந்து கல்யாணம் பண்ணிருக்கீல. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நீ எல்லாம் இங்க இருக்கவே இருக்கிற இடமே கிடையாது. உன்னையெல்லாம் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னையெல்லாம் உள்ள தள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, இவங்களுக்கெல்லாம் எத்தனை இது பண்ணாலும் புத்தியே வராது. எப்படி ஒரு 420 வேலை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள நல்லவங்க மாதிரி சுத்திட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி முத்து சத்தம் போட்டு பேசிட்டு இருக்காரு.